உள்ளாட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பு நேற்று வவுனியாவில் நடைபெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. நீங்கள் எம்மை வெற்றி பெற வைத்தீர்கள். நீங்கள் எம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை ஒருபோதும் சீர்குலைப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை. முன்னர் எம் மீது நம்பிக்கை வைக்காதவர்கள் தற்போது எம் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தலில் பல விடயங்கள் செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தோம். அவை அனைத்தையும் நிறைவேற்றுவோம். தேர்தலில் தோல்வியுற்ற அணியினர் உள்ளனர். அவர்கள் அழ ஆரம்பித்துள்ளனர். அவர்கள் துக்கத்தில் உள்ளனர். இவ்வாறு நடைபெறும் என அவர்கள் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை. எப்போதும் மேல் வர்க்கத்தினரே இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்தனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் டெலிபோனில் முன்னாள் ஜனாதிபதியின் மகன் போட்டியிட்டார். மொட்டுக்கட்சியில் முன்னாள் ஜனாதிபதியின் மகன் வேட்பாளராக போட்டியிட்டார். சிலிண்டரில் முன்னாள் ஜனாதிபதியின் மருமகன் போட்டியிட்டார். நான் தம்புத்தேகமவைச் சேர்ந்தவன். முதல் தடவையாக மேல் வர்க்கத்தில் இருந்து பொதுமக்களிடம் அதிகாரம் கைமாற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் மாறி மாறி ஆட்சி செய்ய முடியும் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். அதிகாரம் அவர்களின் உரித்து என நினைத்திருந்தார்கள். அது அவர்களின் உரிமை என நினைத்திருந்தார்கள். எனினும் அது மாற்றமடைந்தது. தற்போது கவலையில் அழுகின்றனர். மக்கள் தாம் எதிர்பார்த்த அரசாங்கத்தை அமைத்துள்ளனர். இந்த அரசாங்கம் இந்த நாட்டை கட்டியெழுப்பும். எம்மிடம் தேசிய ஒற்றுமையை எதிர்பார்த்தனர். இவ்விடத்தில் தமிழ் மக்கள் இருக்கின்றனர். சிங்கள மக்கள் உள்ளனர். முஸ்லிம் மக்கள் உள்ளனர். நாம் பிரிந்து இல்லை. நாம் ஒற்றுமையாக உள்ளோம். இந்த நாட்டில் பிரிவினைவாத பிரச்சனை ஏற்பட ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பிலும் ஜனாதிபதி இதன் போது கருத்து தெரிவித்தார். வடமாகாணத்தின் பல இடங்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. வீடுகளை இழந்துள்ளனர். வீதிகள் சீரின்றி காணப்படுகின்றன. தொழிற்சாலைகள் அமைக்கப்படவில்லை. பாலங்கள் உடைந்துள்ளன. தாய்மார்கள் பிள்ளைகளை இழந்துள்ளனர். தனது கணவரை இழந்த மனைவிமார் உள்ளனர். பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. எனினும் யுத்தம் முடிவுற்று 16 வருடங்கள் ஆகின்றன. எனினும் அதன் வடுக்கள் இன்னும் உள்ளன. இன்னும் இனவாதம் சில இடங்களில் காணப்படுகின்றன. எனினும் நாம் இனவாதத்திற்கு இடமளிக்கப் போவதில்லை. பழைய அரசியல்வாதிகள் மீண்டும் இனவாதத்தை தூண்டுகின்றனர். வடமாகாணத்தில் மதஸ்தலத்தை அடிப்படையாக கொண்டு இனவாதத்தை தூண்டுகின்றனர். யாழ்ப்பாணத்தில் திஸ்ஸை விகாரை பிரச்சனை எழுந்துள்ளது. காணி உரிமையாளரும் விகாரையின் விகாராதிபதியும் பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும். அதனை செய்வதற்கு இடமளிக்காமல் இருப்பவர்கள் யார்? அரசியல்வாதிகள். இதனூடாக இனவாதத்தை தூண்ட முயற்சிக்கின்றனர். வடக்கில் தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள். தெற்கில் தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் மீண்டும் மேலெழுவதற்காக இனவாதத்தை தூண்ட முயற்சிக்கின்றனர். எமது அரசாங்கம் மீண்டும் இனவாதத்தை தூண்ட இடமளிக்காத வகையில் இருக்கின்ற சட்டம் போதாது என்றால் சட்டத்தை உருவாக்கியேனும் நடவடிக்கை எடுப்போம். தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவே அனைத்தையும் செய்கின்றோம். பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவோம். அது தேசிய ஒற்றுமைக்கான அடித்தளமாக அமையும். மக்கள் சந்திப்பின் போது ஜனாதிபதிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதோ கையிலாக கொடுத்து அவர் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த மாவட்டத்திலே ஒரு ஜனாதிபதியை காண்கின்ற உற்சாகத்தோடு, தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற உற்சாகத்தோடு வவுனியாவின் பல்வேறு பகுதிகளிலும் வருகை தந்த பொதுமக்களை இப்பொழுது எங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் சந்தித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய வவுனியா மாநகர சபை, அதேபோன்று வவுனியா பொங்கல செட்டிக்குளம், வவுனியா வடக்கு பிரதேச சபை, வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை ஆகியவற்றிலே தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக போட்டியிடுகின்ற அத்தனை வேட்பாளர்களையும் உற்சாகப்படுத்தும் நோக்கத்தோடு வருகை தந்த மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டிலே ஊழலற்ற ஒரு நேர்மையான காணக்கூடியதாக இருக்கிறது. ಜನರಲ್ಲಿಯ ಅಮದಿಮಿನ್ ಎಲಮೆನ ಮೇಲ್ಹಾಯೋಡ ದಿನ ಜಾತಿಕ ಜನಗಳಿಗೆ ಜಾಗಹಣೆ ಜಯ ನಿಸದ ವೆಸೆಮ್ ತಾರುದರಮಿನ್ ಕೊಟ್ಟಾಸ ಸಭೆ ಸ್ವಗರು